செல்போன் புகார்களை பெற்று அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 1000 செல்போன்கள் இது போல கடந்த 6 மாதங்களில் தொலைந்து போன செல்போன்கள் 1000 செல்போன்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து இன்று அந்த செல்போன் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக பல முறை இதே மாதிரி நிகழ்ச்சிகள்லையோ ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாகவோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க விஷயம் மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா செல்போன்கள் மற்றும் சைபர் கிரைம் பற்றிய போதிய விழிப்புணர்வு இன்னும் மக்கள் கிட்ட இல்லை. மக்கள் வந்து சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு வந்து தொடர்ந்து அரசாங்கம் சொல்றது, காவல்துறை சொல்றது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சைபர் குற்றங்களில் ஈடுபடுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஓடிபி கேட்டு அதன் மூலமா நடக்கிற சைபர் குற்றங்கள் வந்து ரொம்ப முன்னாடி பழைய கால சைபர் குற்றம் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து புது புது நகரத்துல புது புது விதமா வந்து சைபர் கிரைம்ல ஈடுபடுறாங்க. இதுக்கு நம்ம வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன அப்படின்னா முக்கியமா நம்மளோட டேட்டாவை எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தரக்கூடாது. அது நீங்க ஓடிபி மட்டும் தான் டேட்டா கிடையாது. நீங்க உங்க செல்போன் மூலமா அனுப்புற எல்லாமே டேட்டா தான். சில சமயம் என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா நம்ம மாவட்டத்தில் நடந்த ஒரு புது வகையான ஃப்ராட் என்ன அப்படின்னா QR கோட் அனுப்புறாங்க. QR கோட் உங்களுக்கு தெரியும், இந்த 2 டைமென்ஷனல் அந்த QR கோடு. ஸோ உங்க பெற்றோர்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு உங்களோட பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டா காலேஜ் படிச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் விழுந்திருக்கு அரசாங்கத்து சார்பில் 25,000 அல்லது 1 லட்சம் இந்த திட்டத்தின் கீழே விழுது. அதனால நீங்க இப்போ நாங்கள் ஒரு QR கோட் அனுப்புறோம், அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அந்த அனுப்பிச்சு விடுங்க, அதில் இருக்கிற டேட்டா அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து உங்களோட டேட்டா தரது தான், அதுவும் வந்து உங்களோட ஓடிபியோட மோசம் இருக்கும். ஸோ எந்த வகையிலுமே உங்களோட தரவுகள் டேட்டாவை கால் மூலமாகவோ இல்லை டெக்ஸ்ட் மூலமாகவோ எந்த வகையிலுமே தெரியாத நபருக்கு கொடுக்க வேண்டாம். அவ்வளோதான், அதுதான் அதோட பேசிக். ஓடிபி மட்டும் தான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எந்த வகையான டேட்டாவும் நீங்கள் அனுப்பக்கூடாது, தெரியாத நபர்களுக்கு அனுப்பக்கூடாது. அதே போல உங்களுக்கு எந்த வகையான மிரட்டல் வந்தாலோ எந்த மாதிரியான ஒரு தகவல் உங்களுக்கு வருது, இப்போ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் சொல்லி உங்களை ஈர்க்கிறாங்க, அட்ராக்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஜாப் தேடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படித்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஜாப் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. 10 பேருக்கு ஒரு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து ஜாப் தேடுறவங்க தான் இருப்பாங்க. ஜாப்ல இருந்தாலும் இன்னொரு வெளிநாட்டில் வேற ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு ரேண்டம் கேஸாக தான் அவங்க கால் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம கால் பண்ணி கேட்கும்போது என்ன தோணுமோ, நம்ம ஜாப் அப்ளை பண்ணதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம அவங்க கிட்ட நம்பி பேசுவோம். பட் பார்த்தீங்கன்னா அவங்க சைபர் கிரைம்ல ஈடுபடுறவங்களா இருப்பாங்க. அதே போல அதிக முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, இதில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணுங்க, நீங்க வந்து இதை பண்ணீங்கன்னா போதும், ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு. இந்த மாதிரி அதாவது நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க ஒரு இடத்துல ஒரு முதலீடு போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஒரு பேங்க்ல இருந்து வரும் அப்படின்னு. அதை தாண்டி ரொம்ப அதிகமாக எங்கே சொல்றாங்களோ அது நம்ப முடியாம இருந்ததுன்னா நம்பாதீங்க, அவ்வளவுதான். ஒரு பேங்க்ல ஒரு பேர் போன பேங்க்ல நீங்க ஜென்ரலா கமர்ஷியல் பேங்க்ல என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கோ அதே ஸ்கீம்ஸ் தான் வந்து மற்ற இடங்களையும் கொடுக்க முடியும். நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல வந்து டெபாசிட்லயோ போடுவீங்க, அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதே தான். ஸோ அது மாதிரி முதலீடு பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். வேலை வாய்ப்பு சொல்லி உங்களை வந்து ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது மாதிரி பல வகையில் வந்து நடக்குது. லோன்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஸ்கேம் பாதி ஒரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 எலிஜிபிள் லோன் வந்திருக்கு, 15,000 எலிஜிபிள் லோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது வட்டி கிடையாது,
ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள கட்டினா வட்டி கிடையாது. அப்படி தெரியாத சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ண வச்சு எல்லாருக்குமே ஏதாவது பணம் தேவை இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சு அதில் அக்செப்ட் பண்ண வச்சு நம்ம பணம் வருது, நம்ம அடுத்து இதெல்லாம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் உடனே ஒரு 5000 10,000 அடுத்து 10 நிமிஷத்துல வரப்போகுது. ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம், அது என்ன கேட்குறான்னு கூட நம்ம பார்க்காம அதை எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்து நம்ம டேட்டா மொத்தத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்மளோட சோஷியல் மீடியா அண்ட் பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் அவங்களுக்கு ஆக்சஸ், நம்ம ஃபோன் ஆக்சஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஸோ அவங்க அந்த டேட்டாவை எடுத்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம ஃபர்தர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம், மிரட்டுவோம். அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதே மாதிரி போன இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன அதே மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேம்பிளிங் ரிலேட்டட் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இல்லை அந்த கிரிப்டோ கரன்சியில் இல்லை வேற ஒரு ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் அந்த கம்பெனியில் இருக்கோம், நீங்கள் அதில் லாபகரமான கம்பெனி, ஸோ நீங்கள் இன்னைக்கு தினம் நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம், அமௌண்ட் போட்டிங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் தருவோம் 20%, 100 ரூபா போட்டிங்கன்னா 50 ரூபா, அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சொன்னாங்க என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வந்து 100 ரூபா போட்டிங்கன்னா 50 ரூபா வரும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 ரூபா தான் நான் போட்டு போவோமே, செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு 100 ரூபா போட்டு 50 ரூபா கொடுத்துருவாங்க. ஓ பரவாயில்லையே, சரி அடுத்து ஒரு 1000 ரூபா போட்டு பார்ப்போம். 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கண்டிஷன்ஸ் எதாவது போட்டு 250 கொடுத்துட்டு 250 அதில் அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சம்திங் ஏதாவது முடிச்சிருக்கோம். ஓ பரவாயில்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க ஏதாவது அவசரப்படுத்துவாங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அடுத்து வந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ள அப்படின்னும் போது அடுத்த ஒரு சான்ஸ். இந்த ஸ்கீம் இதுதான் பேசிக், இதுதான் எல்லா சைபர் ஃப்ராட்லையுமே நடக்குது. அதை அந்த அமௌண்ட் போட வைக்கிறது வந்து எதையாவது ஒரு காரணம் சொல்லி போட வைப்பாங்க. ஆடை பார்க்க சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு பசில் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அது கம்ப்ளீட் யாருக்கும் கொடுக்காதீங்க, எந்த வகையிலும் கொடுக்காதுங்க. ரெண்டாவது இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில உங்களோட இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ஃபேமிலி இல்லை, உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், உங்களோட ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலமாக உங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. வயதானவர்கள்லாம் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட பெரிய அளவில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்காது, ஆனால் அவங்க பசங்களோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ வச்சிருப்பாங்க, அதில் அவங்க ஃபோட்டோ போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டூர் போகணும், இந்த மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கைக்கு போகும், இந்த சீனியர் சிட்டிசன்ஸ். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க, ஏதோ ஏகப்பட்ட காரணங்கள், ஏதாவது ஒரு காரணம், இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கடத்தல் தொழிலில் பயன்படுத்தியிருக்காங்க, நாங்கள் வந்து மும்பையிலேருந்து பேசுகிறோம், சிபிஐலேருந்து பேசுகிறோம், கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அது ஒரு கடத்தல் தொழிலை நான் கண்டுபிடிச்சோம், ஒரு போதைப் பொருள் கடத்தலை கண்டுபிடிக்கும் போது அதில் ஒரு அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டாக இருக்குது. டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸில் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாம் டேட்டா பர்சனல் டேட்டா எந்த வகையிலுமே யாருக்கும் கொடுக்கக்கூடாது, தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது அந்த அதிக லாபம் அல்லது கடன் ஃப்ரீயாக கடன் கொடுக்குறாங்க, உடனடியாக கடன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆசை வார்த்தை கொண்டு ஏமாறக்கூடாது. ஸ்காலர்ஷிப் வருது, எதையாவது வகையில் நம்மகிட்ட ஒரு பணம் வரும், ஈஸியாக பணம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்கும் அப்படின்றத நம்மகிட்ட சொல்லி நம்மகிட்ட இருந்து டேட்டா வந்து நம்மள பணம் கூட கேம்பிளிங். மூணாவது எனி கைண்ட் ஆஃப் மிரட்டல், இது எந்த வகையான மிரட்டல் இருந்தாலும் அது உடனடியாக காவல்துறை அணுகி வருது. இதுதான் நம்ம வந்து 4 நாள் வந்து இந்த சைபர் கிரைமோட அந்த வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டாகவே வரும். ஸோ மக்கள் வந்து இப்போ ஓடிபி பற்றி எல்லாருக்குமே தெரியும், யாருக்கு ஓடிபி கேட்டால் கொடுக்கணும், எல்லாருக்குமே சீனியர் சிட்டிசன்ஸ்லேருந்து சில்ட்ரன் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு வந்துருக்கு. ஆனால் அடுத்து அதனால என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, அடுத்த வெரைட்டி ஆஃப் சைபர் கிரைம் செய்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது அதே மாதிரி செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் தொலைதூரம்னா இமீடியட்டாக காவல்துறை அணுகி உங்களோட புகாரை பதிவு பண்ணணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த செல்ஃபோன் வந்து திருடப்பட்ட செல்ஃபோன்ஸ் வந்து கிரைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸ் கைக்கு போகும். அவங்க வந்து அதை பயன்படுத்தி ஒரு கிரைம் அஃபென்ஸ் பண்ணும்போது நம்ம கேஸ் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த செல்ஃபோன் யார் அது போனார் அப்படின்னு செக் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாத பேர் அதில் மாற்றோம். அதனால இதில்
இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேங்க்யூ.